இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடு இருக்கிற வாலை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டு சைடு இருக்கிற வாலை வந்து நம்ம டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ கார் ஷோரூம் நீங்க நிறைய இடம் இருக்கிற பாத்தீங்களா, அங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, கிளாஸ் மாதிரி தான் கர்டைன் வால்ஸ், அந்த மாதிரி வால்ஸ் மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா வால்ஸ் கிரியேட் பண்ணி உள்ள இருக்கிறது நம்மளுக்கு விசிபிளா வெளியே தெரியணும். கார் ஷோரூம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வால்ஸ் வந்து ரெகுலரா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வால்ஸ் தான் நம்ம எப்படி ஒன் பை ஒன்னா நம்ம கிரியேட் பண்ணி சேம் இந்த சீலிங்லேயே வச்சு பார்க்க போறோம் எப்படி கிளாரிட்டி இருக்கு என்னங்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வால் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லெவல் 1ல வச்சிருங்க. இது வந்து நார்மல் வால். இப்போ நம்ம டிஃப்ரெண்டா என்னென்ன வால்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகேவா? அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஆர்கிடெக்சர்ல போயிட்டு பில்ட்ல போயிட்டு வால். ஓகேவா? வால்ல போயிட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ நார்மலா பார்த்தது ஜென்ரல் 200 mm வால் பார்த்தோம். அந்த 200 mmலயே நிறைய இருக்கு. எங்க 90 mm சைஸ், 250 ஃபில்லட் மேசனரி, பார்ட்டிஷன், அதே மாதிரி 130 mm பிளாக் ஒர்க், அதே மாதிரி பிளாக் ஒர்க், இன்டீரியர் ரீடைனிங் வால் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு போனீங்கன்னா வேற மாதிரி போகும். இது தவிர்த்து இதெல்லாமே பிரிக் அந்த மாதிரி காங்கிரீட்ல போயிடும். இதை தவிர்த்து நாம எதுல பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸை வச்சு நம்ம எப்படி வால்லாம் கிரியேட் பண்ணலாம், வால் பேனல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போறோம். சிம்பிளா என்ன பண்ணணும், பேசிக் வால் இருக்கா, அந்த பேசிக் வாலை எடுத்துருங்க. ஓகேவா? பேசிக் வாலை கிளிக் பண்ணுங்க. அந்த பேசிக் வாலை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்னென்ன வருது, ஆக்சுவலா வருது கர்டைன் வால், ஸ்டாக்டு வால். ஸ்டாக்டு வால் 2 வால் இருக்கா, இதுதான் என்னன்னா மேக்ஸிமம் கார் ஷோரூம்ஸ் அந்த மாதிரி இதுல மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன வால்னா கர்டைன் வால், ஸ்லாக்டு வால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கர்டைன் வால் என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? கர்டைன் வால் கிளிக் பண்ணிக்கங்க. கர்டைன் வால் கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு என்னன்னா, கீழே மேல வந்து கர்டைன் வால் ஃபேமிலி கிளிக் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபேமிலி கிளிக் பண்ணியாச்சு. அந்த கர்டைன் வால்ல வந்து 3 டைப் இருக்கும். கர்டைன் வால், எக்ஸ்டீரியர் கிளாசிங், ஸ்டோர் ஃப்ரண்ட். ஓகேவா? ஸ்டோர் ஃப்ரண்ட் அதுல வந்து 3 டைப் இருக்கு கர்டைன் வால்ல. இதுல வந்து ஸ்டாக்டு வால்ல வந்து ஒரே டைப் தான் இருக்கு. ஓகேவா? அது வந்து பிரச்சனை இல்லை. ஸ்லாக்டு வால் வந்து அதே மாதிரி மெட்டல் ஷீட்ல அந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்டைன் வால். இதுதான் ரிவீட்ல பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் வால்ஸ். பேசிக் வால்ல தான் நம்ம இது நாள் வரைக்கும் போட்டோம், இந்த வால் கிரியேட் பண்றது எல்லாமே. அது போக என்ன இருக்குன்னா கர்டைன் வால்ஸ் இருக்கு. மெயினா நீங்க பில்டிங் பண்றது கிளாஸ் மாதிரி கொடுக்கணும், அது கொடுக்கணும்னா கர்டைன் வால்ஸ் கொடுத்துக்குங்க. அந்த கர்டைன் வால்ஸ்ல 3 டைப் இருக்கு. ஒவ்வொரு டைப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கர்டைன் வால் கொடுத்தாச்சு. அது கொடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், கொடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கங்க எல்லாமே. இது நான் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? இது என்ன ஃபிக்ஸ்டு ஸ்பேசிங், மேக்ஸிமம் ஸ்பேசிங் எல்லாமே சொல்றோம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதுலயே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கங்க. கர்டைன் வால் 10 feet ஹைட். அதுல போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல இந்த கர்டைன் வால்ஸ் வேணும், கிளாஸ் வால்ஸ் போயிட்டு எனக்கு லைன் மாதிரி தான் வேணும், லைனை கிளிக் பண்ணிக்கங்க. எனக்கு இங்கிருந்து இது முடி. ஓகேவா? அதே மாதிரி இங்கிருந்து இது முடி கொடுத்தாச்சு. கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வியூ போயிட்டு 3D. இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாஸா கவர் ஆயிருச்சா. இப்போ பாத்தீங்கன்னா தெரியுது ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா கிளாஸா கவர் ஆயிடுச்சு. இது கர்டைன் வால்ஸ். இதுல வந்து நம்ம வெர்டிக்கல் கிரிட் வர்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இதுல எனக்கு கிரிட் வர்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றதுன்னா, இதுல எடிட்டும் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல். ஓகேவா? இதுல போயிட்டு நம்ம இதுல வச்சோம்னா டோர் எதுல பண்ணுவோம், கிளாஸ்ல வர மாதிரி தான் டோர் ஓப்பனிங் கொடுப்போம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெக்டாங்குலர்ல போயிட்டு சிம்பிளா நம்மளுக்கு எந்த இடத்துக்கு ஓப்பனிங் வேணுமோ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. நம்மளுக்கு என்ன ஆச்சு, கிளாஸ்லயே ஓப்பனிங் மாதிரி வந்துருச்சா. இல்ல அந்த இடத்துக்கு டோர் இருக்கிற மாதிரி நீங்க எப்படி வேணாலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் டோரை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கர்டைன் வால் போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளா நம்ம எப்படி எடிட் பண்றதுன்னா அந்த வாலை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? இருக்கிற வால் இந்த சைடு திருப்பிக்கலாம். ஓகேவா? இந்த வால் இருக்கு. இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இது எனக்கு எடிட் பண்ணணும், டோர் மாதிரி ஓப்பனிங் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா மோட்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல், அதுல போயிட்டு டிரால போயிட்டு ரெக்டாங்குலர். ஓகேவா? ரெக்டாங்குலர் போயாச்சு. போயிட்டு மோட்ல போயிட்டு ஃபினிஷ்.
இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பனிங் பண்ணி காமிச்சாச்சு. அது போக கிளாஸ் பேனல் டோர்ஸே தனியா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்க கிளாஸ் பேனல் டோர்ஸே வச்சுக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்டைன் வால்ஸ் போதும் நார்மல் டோர் வைக்க மாட்டாங்க. அந்த கிளாஸ் பேனல்லே உங்களுக்கு வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிற டோர் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற டோர் எப்படி வைக்கிறதுன்னா லெவல் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லெவல் 1 கிளிக் பண்ணிட்டு ஆர்கிடெக்சர்ல போயிட்டு பில்ட்ல போயிட்டு காம்போனன்ட் டோர்லயும் போய்க்கலாம். அதுக்கு நம்ம டேரக்டா பிளேஸ் காம்போனன்ட்லயே போய்க்கலாம். ஓகேவா, பிளேஸ் காம்போனன்ட்ல போயிட்டு மூவ்ல போயிட்டு லோடு ஃபேமிலி. ஓகேவா, அதுல போயிட்டு நம்ம எதுல போறோம்னா டோர், அதுல போயிட்டு நம்ம டோர் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் உட்டன் டோர் எல்லாமே இருக்கும். சில சமயம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு டபுள் கிளாஸ், உங்களுக்கு டபுள் கிளாஸ் இருக்கும். டபுள் கர்டைன் வால் இருக்கு. அவங்களுக்கு கர்டைன் வால் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி டோர் தான் கொடுப்பீங்க. எனக்கு கர்டைன் வால்லே டபுள் சைடு வேணும் அப்படின்னா கர்டைன் வால் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்